ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிற மகான் தென்னல் என்கிற பள்ளி தென்னல் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சுவாமிகள். இவருடைய சமாதி எங்கே இருக்கு? பாண்டிச்சேரியிலேருந்து விழுப்புரம் போகிற மார்க்கத்தில் தென்னல் அப்படிங்கிற கிராமம். அந்த கிராமத்தில் ஐயனார் கோவில் குளத்தங்கரை அருகே இவருடைய சமாதி இருக்குது. இவர் யார் வீட்டில் தங்கியிருக்கார்? வரதராஜ கவுண்டர் வரதராஜன் அப்படிங்கிற ஒரு வீட்டில் தங்கியிருக்கார். இவருக்கு பக்கத்தில் ஐயாசாமின்னு ஒரு ஆசாமி. அவர் வீட்டுக்கு சேமங்கல சுவாமிகள்னு ஒரு சுவாமிகள் வரார். கர்வம் மிக்கவர். வரதராஜ கவுண்டர் சொல்கிறாராம் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள்கிட்ட, சாமி இந்த சேமங்கல சுவாமிகள் வராராம் ஐயாசாமி வீட்டுக்கு. அவர் எப்படியும் உங்களை பார்க்க இங்கே வருவார். அவர் ரொம்ப விதண்டாவதம் பிடிச்சவர். யாரை பார்த்தாலும் வம்புக்கு இழுக்கணும்னு நினைக்கிறவர். சேமங்கல சுவாமிகள் எப்படின்னா, ரோட்டில் நடந்து போகும்போது கூட யாரான ஒருத்தனை பார்த்து வம்புக்கு இழுப்பாராம். சேமங்கல சுவாமிகளுடைய குணம் அப்படி. அதைத்தான் வரதராஜன் சொல்கிறார் யார்கிட்ட? தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் கிட்ட. அந்த சேமங்கல சுவாமிகள் இங்கே வர்றப்ப நம்ம வீட்டில் இருக்க வேண்டாம், நம்ம பக்கத்தில் ஏதாவது கோவிலுக்கு போயிடுவோம். அவர் கிளம்பி போன பிறகு நம்ம வீட்டுக்கு வருவோம். அவர் தேவையில்லாமல் உங்களை பார்க்க வருவார். உங்ககிட்ட ஏதான கேள்விகள் கேட்பார். தான் பெரிய புத்திசாலிங்கிறத நிறுவனம் பண்ணுறதுக்காக ஏதான உங்கள்கிட்ட கேள்வி கேட்டு மடக்கின்றிருப்பார். நம்ம இதனால் போயிடலாம் அப்படிங்கிற தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் சொல்கிறாராம், வந்தால் வரட்டுமே, கேள்விகள் கேட்டால் கேட்கட்டுமே, பதில் சொல்லிட்டு போகிறது. அதுக்காக நம்ம ஏன் போவானே? அவர் வந்தால் வரட்டும், உனக்கு ஒன்றும் கஷ்டம் வராது, உனக்கு ஒன்றும் கஷ்டம் வராது, நீ தைரியமாக இரு, வரட்டும் அப்படிங்கிறாராம் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள். சேமங்கல சுவாமிகள் வந்துட்டார். ஐயாசாமி வீட்டுக்கு வந்துட்டு இங்கே வரார். இவரை பார்க்க வரார். இவரை பார்த்துட்டு துறவு நிலையில் இருக்கிற தட்சிணாமூர்த்தி சுவாமிகளை பார்த்துட்டு, நீங்கள் ஒரு துறவின்னு எல்லாம் சொல்கிறாங்க, அப்படியா அப்படிங்கிற. இன்னும் ஒரு துறவியை பார்த்து துறவின்னு தானே சொல்ல முடியும். அதை கிண்டலாக கேட்கிறாராம் சேமங்கல சுவாமிகள். ஆமாம், நானும் துறவி தான் அப்படிங்கிற தட்சிணாமூர்த்தி சுவாமிகள். தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் ரொம்ப பண்பட்டவர், ரொம்ப பதவிஷாக பதில் கொடுக்குறார். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்தீங்க? யார்? சேமங்கல சுவாமிகள் கேட்கிறார். அதற்கு தட்சிணாமூர்த்தி சொல்கிறாராம், ஏன்னா உனக்கு தெரியாதா, நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஊர்லேருந்து தானே வந்தோம் அப்படிங்கிறாராம். அவர் ஞான நிலையில் பதில் சொல்கிறார். நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஊர்லேருந்து தானே வந்தோம் அப்படிங்கிறார். உடனே இப்படி பதில் சொன்னதை பிடிக்காம என்ன பண்ணுறாராம், ரெண்டு மூணு கேள்விகள் தத்துவம் சார்ந்து கேட்கிறார். யார்? சேமங்கல சுவாமிகள் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் கிட்ட. நீங்கள் என்னமோ துறவிங்கிறீங்க, ரெண்டு பேரும் ஒரே ஊர்லேருந்து வந்தோன்றீங்க, இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க அப்படின்னு கேள்விகளை கேட்கிற. பொதுவாக கேள்விகள் கேட்பது ரொம்ப சுலபம், பதில் சொல்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஆனால் பாருங்க, இந்த சேமங்கல சுவாமிகள் கேள்வி கேட்கிறார். அவர் எந்த அளவுக்கு இயல்பாக கேள்வி கேட்கிறாரோ அதே அளவுக்கு பதில்களும் வருகின்றன. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அந்த பதில்களை கேட்டு ஆச்சரியப்படுகிறார்கள். தட்சிணாமூர்த்தி சுவாமிகளுடைய திறமையை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். இப்படி ஒன்று ஒன்றா கேட்டுட்டே இருக்கார், பதில் சொல்கிறார். அவருக்கு கோபம் வருது. யார்? சேமங்கல சுவாமிகளுக்கு. அகங்காரம் அதிகம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நல்லா கவனிச்சுக்கங்க. அகங்காரம், செருக்கு, கர்வம் அதிகம் இருக்குன்னா, நாம் யாரு கூடயாவது ஒரு விவாதத்தில் ஈடுபடுகிற போது நாம் தோல்வி அடைய போகிறோம் அப்படின்னா நமக்கு கோபம் வரும். அதான் பக்குவம் இல்லாத நிலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதான் பக்குவம் இல்லாத நிலை. மனுஷனுக்கு கோபமே வரக்கூடாது அப்படின்னா அகங்காரம் இருக்கக்கூடாது, கர்வம் இருக்கக்கூடாது, செருக்கு இருக்கக்கூடாது. இவருக்கு கோபம் வருது. இந்த சேமங்கல சுவாமிகள் ஒரு விதண்டாவதம் பிடிச்சவர் நம்ம ஆரம்பத்தால் பார்த்தோம். என்னன்னா நம்ம கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்கிறான்.
நாமளை கொஞ்சம் கூட யோசிக்க விடாமல் ஏதோ பேசிகிட்டே இருக்காரே இவர் அப்படின்னு தட்சிணாமூர்த்தி சுவாமிகளை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். ஒரு கட்டத்துக்கு மேலே கோபப்பட்டு கண்ணாபண்ணன் ஏதோ பேசுகிறார், என்னென்னமோ பேசுகிறார். அப்போ தான் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள், இதுக்கு மேலே நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடாது, இவருக்கு பதில் சொல்லக்கூடிய பொறுமை நமக்கு இல்லைன்னு அங்கிருந்து கிளம்புகிறாராம். இதன் தொடர்ச்சி என்ன? நாளைய குருவே சரணம் நிகழ்ச்சியில் காணலாம். நன்றி, வணக்கம்.